அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே என்று வேதமும் பகூனிமே வியதீதானி ஜன்மானி என்று வேத்தியனான கீதாச்சாரியனும் சண்மம் பலபல செய்து என்று வைதிகரான சுவாமி நம்மாழ்வாரும் அருளி செய்தபடி பகவத் அவதாரங்கள் எண்ணிறந்தவை, அசங்கேயம்னு சொல்லுகிறோம். அவ்வவதாரங்களின் பிரயோஜனத்தை கண்ணன் பகவத்கீதையில் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சாதிக்கிறார். சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம் என்னும் 3 பிரயோஜனங்களுக்காக இவ்வவதாரங்கள். நஞ்சியர்ங்கிற மகாச்சாரியர் பகவத் அவதாரம் எதற்காக, எதனால் தூண்டப்பட்டு செய்கிறார் என்று சொல்லும்போது, ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்களெல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமையாலே என்று எழுதினார். ஈஸ்வரன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவர் அவதரித்து அதில் செஞ்ச சேஷ்டிதங்கள் எல்லாமே பாகவதர்களிடத்திலே ஆரோசிலர் படுற அபச்சாரத்தை பொறுக்காமல் அதற்காக அவர்களை தண்டிக்கத்தான் பெருமாள் அவதரிக்கிறார். இந்த 3 பயன்களை சீர்தூக்கி பார்த்தால், சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கு நேர வரணுமா, துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக வரணுமா, தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வரணுமா? 3த்துக்காகவும் தான் வரணும். ஆனால் 2 துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு அப்பேற்பட்டவர் இறங்கித்தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆரோத்தர் அனுப்பிச்சா கூட துஷ்டர்களை அழிச்சிடுவா. அது தேவர்களையாக இருக்கலாம், அல்லது தன் ஆயுதங்களை கூட அனுப்பிச்சி வச்சா முடிச்சுடுவார்கள். ஆனால் தானே அவதரிக்கிறார். சரி, தர்ம சம்ஸ்தாபனத்துக்கு வரணுமானால் துஷ்டர்களை அழிச்சுட்டா தர்ம சம்ஸ்தாபனம் தானே நடந்துடும். அதுக்கு அவர் வரணுங்கிற தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக சாது பரித்ராணத்துக்கு வந்து தான் ஆக வேண்டும். ஹிரண்யகசிபுவை வராமலே அழிச்சிருக்கலாம், தர்மத்தை வராமலே ஸ்தாபிச்சிருக்கலாம். ஆனால் பிரஹ்லாதனுக்கு சேவை சாதிக்கிறத வராமல் பண்ண முடியுமா? வரணும்னு பக்தன் பிரார்த்திக்கிறான். அப்படி இருக்கும்போது வந்தாத்தானே அவனுடைய ஆசை நிறைவேறும். அதனால் சாது பரித்ராணம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறவாளும் உண்டு. இப்போவே 2 விஷயம் சொல்லியிருக்கேன். துஷ்ட நிரசனந்தான் முக்கியம், பாகவத அபச்சார பொறாமையால் வந்தார், அது ஒரு கருத்து. அதுக்கு கூட வராதிருந்துள்ளாம். ஆனால் சாதுக்களை பரித்ராணம் பண்ண வந்தாத்தானே முடியும். கஜேந்திராழ்வானை முதலை பீடித்தது. தாராளமாக முதலைய சக்கரத்தை விட்டு கூட கொன்று இருக்கலாம். ஆனால் கஜேந்திரன் தன் துதிக்கையாலே ஒரு தாமர புஷ்பத்தை பறித்து கொண்டு அதை பகவானுடைய திருவடியில் சேர்த்து அழக சேவிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறச்சே, அவர் வைகுந்தத்தில் உட்காண்டே இருந்திருந்தார்னால் அப்போ அந்த அழகாவனால் சேவிச்சிருக்க முடியுமா? அப்போ சாது பரித்ராணத்துக்கு வர்றது முக்கியமாயிடுறது. 2யுமே சொல்லலாம். துஷ்ட நிரசனத்துக்காகன்னு சொல்லலாம், சாது பரித்ராணத்துக்காகன்னு சொல்லலாம். அதனால தான் இப்படி வச்சுருக்கோம். ஜுவாலா நரசிம்மன், உக்ர நரசிம்மன் அப்படிங்கிற இடத்துலெல்லாம் இப்போ பீஷண நரசிம்மன், பயங்கர நரசிம்மன் இதெல்லாமே தண்டிக்கிறதுக்கு வந்தாருங்கிற அர்த்தத்தில் வருது. பிரஹ்லாத நரசிம்மன், யோக நரசிம்மன் அப்படிங்கிறது எல்லாமே பக்தர்களுக்கு சேவை சாதிக்க வந்தார் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அதனால தான் அவருக்கு திருநாமங்கள் 2 வகையாகவும் இருக்குது. சிஷ்ட பரிபாலனமாகவும் இருக்குது, துஷ்ட நிகிரகணமாகவும் இருக்குது. துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு வருகிறார், சிஷ்டர்களை பாலனம் பண்ணுறதுக்கும் வரார். இந்த 2 வகையான அவதார சேட்டிதங்கள், அவதாரத்தில் நடக்கிற இந்த 2 வகையான சேட்டிதங்களை நன்கு நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் விஹகேந்திர சம்ஹிதை 74 திருநாமங்களை சாத்தியது. இதோட என்ன தொடர்புன்னு பார்த்தோம். ராமானுஜர் 74 சிங்காதனரை ஏற்படுத்தினார், அதோடு தொடர்பு.
இதுவும் 74. அதே மாதிரி வீராணத்தேரிக்கு 74 மதகுகள், அதன் மூலம்தான் பகவானுடைய அனுகிரகம் நம்ம அடையிறது. அந்த 74க்காகவும் ராமானுஜர் 74 சிங்காதனரை ஏற்படுத்தினார் என்று 74 கணக்கு பார்த்துட்டோம். நேற்று வரைக்கும் இந்த திருநாமங்களின் வரிசையில் 28வது திருநாமம் வரைக்கும் அடியே விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். ஆவேச நரசிம்மர், அட்டஹாச நரசிம்மர் அளவுக்கு பார்த்துட்டோம். இனிமேல் இப்போ பார்க்க போகிறது மொத்தம் 9 நரசிம்மர்கள். அவர்களைத்தான் நவவியூக நரசிம்மர்னு பேர் கொடுத்துருக்கார். வியூகம்னா தன்னையே பிரித்து கொள்ளுதல். சதுராத்மா, சதுர்வியூகா, சதுர்திரம்ட்ரா, சதுர்புஜா அப்படின்னெல்லாம் திருநாமம் பார்க்குறோமோ இல்லையோ, அதிலெல்லாம் சொல்லப்படுறது பார்க்கடலில் இருக்கிற வியூகம். அதாவது வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள். இந்த நாளைத்தான் அந்த இடத்துல வியூகம்னு சொல்கிறார். வியூகம்னா பிரிச்சுக்கிறது, பகுத்துக்கிறதுன்னு வச்சுங்கோ. அதை போல் இங்கேயும் பகவான் ஸ்ரீ நிருசிம்மன் தன்னையே 9ஆக பிரித்து கொண்டுள்ளார். அகோபில க்ஷேத்திரத்தில் 9ஆக இருக்கார், அது ஒரு கருத்து. 9 குணங்களுக்காக, இப்போ ரசங்கள் 9 ரசம் இல்லையோ, நவரசம் என்று சொல்கிறோமே, அதை போல் நவரசங்களுக்காக 9 நரசிம்மர்களாக இருக்கார் என்றும் சொல்லலாம். ஆனால் இப்போ சொல்ல வர்றது இந்த 9 திருநாமங்களுக்காக. அதாவது நிருசிம்ம மந்திரத்தில் இருக்கக்கூடிய 9 சப்தங்கள், 9 சொற்கள். அந்த 9 சொற்களுக்கு இப்போ அப்படியே 9 திருநாமம் சொல்ல போகிறார். உக்ரம், வீரம், மகாவிஷ்ணும், ஜுவலந்தம், சர்வத்தோமுகம், நிருசிம்மம், பீஷணம், பத்ரம், மிருத்யும் நமாம்யகம். வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்னு ஸ்லோகம் சொல்கிறது? இப்போ உக்ரம், ஆறு ரொம்ப உக்ரமாக கோபத்தோடு இருப்பாரோ. வீரம், அதிகமான வீரத்தோடு இருப்பாரோ. மகாவிஷ்ணு, எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பாரோ. ஜுவலந்தம், அதீத பிரகாசத்தோடு இருப்பாரோ. உக்ரம், வீரம், மகாவிஷ்ணு, ஜுவலந்தம், சர்வத்தோமுகம், எல்லா திக்குகளிலும் பார்வை உடையவராக இருப்பாரோ. எல்லா இடத்துலையும் ஆழ்படை, எல்லா இடத்துலையும் தம் பார்வை. நிருசிம்மம், பீஷணம், பத்ரம். நிருசிம்மம் ஆருத்தர் லக்ஷ்மி நரசிம்மனாக இருப்பாரோ. பீஷணம், அதிகமான பயங்கரமான வடிவத்தோடே எல்லாருக்கும் பயத்தை கொடுப்பவராக இருப்பாரோ. பத்ரம், மங்களமாக யார் இருப்பாரோ. மிருத்யுங்கிற சப்தம் சம்சாரத்தை குறித்து. மிருத்யுன்னு சொன்னால் சம்சாரத்துக்கு மிருத்யுவாய், சம்சாரத்தையே அழிப்பவராக யார் இருப்பாரோ. நமாம்யகம். அப்படிப்பட்ட நிருசிம்ம பெருமானை வணங்குகிறேன் என்ன இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதைத்தான் எல்லாரும் நம்ம சொல்லி பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த 9 சப்தங்களையும் 9 திருநாமங்களாக இப்போ சொல்ல போகிறார். அதில் 29வது திருநாமம் உக்ர நரசிம்மர். அப்படின்னாலே குரூர நரசிம்மர்னு அர்த்தம். அதிக குரூரமுடையவர். என்ன செய்கிறார்னால், கண்ணனே கீதையில் சொல்லும்போது, எப்பேற்பட்ட தாழ்ந்தவனாக இருந்தாலும், யார் என்ன தோஷம் பண்ணினவராக இருந்தாலும், என்னை பற்றினால் அவனை உயர்ந்த கதிக்கு கூட்டின்னு போகிறேன். அவன் தப்பே பண்ணினவனாக இருக்கட்டும். அபிச்சேத்சு துராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சம்யக் வியவசிதோஹி சஹ சாதுரேவ சமந்தவ்யா. அபிச்சேத்சு துராச்சாரா, அவன் தீய ஒழுக்கம், தீய நடத்தை கொண்டவனாக இருக்கட்டும். ஆச்சாரம், துராச்சாரம், சுதுராச்சாரம், அவ்வளவு மோசமானவனாக இருந்தால் கூட மாம் அனன்யபாக் பஜதே, என்னிடத்தில் சித்தத்தை லயிக்க விட்டு யார் ஒருத்தன் பஜனம் பண்ணுறானோ அவனை சாதுரேவ சமந்தவ்யா, அவனை சாதுவாகவே கொள்ள வேண்டும். சம்யக் வியவசிதோஹி சஹா, என்னை அடைவதற்குண்டான எல்லாத்தையும் அவர் பண்ணியிருக்கார்னு கொள்ள வேண்டும்னு கண்ணன் சொல்கிறார். அப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்குறச்சே எத்தனை தாழ்ந்தவனாக இருந்தாலும் கைப்பிடிச்சு தூக்கி விட்டுடுறார். அப்படி தள்ளிவிடுறதில்லை. அவர் ஒன்றும் எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்புறதுக்காக இருந்துட்டுருக்கலே அப்படின்னு தெரியறதோ இல்லையோ. ஏன்னா பயம் இருக்கிற நமக்கு கூட பயம் போகிற அளவுக்கு இந்த ஸ்லோகம் இருக்குப்போ. இதை போல் பல இடங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். நம்மக்கிட்ட இவ்வளவு தீமை இருக்கும்போது பெருமாள் எப்படி தைரியமாக இப்படி சொல்லிட்டு இருக்காரு என்னால், ஒரு நெருப்பில் எந்த பொருளை இட்டாலும் எரிக்கும். நெருப்பு எப்போ வானும், எங்கிட்ட போய் பெரிய பெரிய பொருளாக கொண்டு போடுறீங்களே நான் எப்படி எரிப்பேன் அப்படின்னு சொல்லாது. நல்ல பொருளாக போட்டால் எரிப்பேன், இந்த அழுக்கு அது இது சேறு சகதியெல்லாம் எங்கிட்ட போடுறீங்களே சொல்லவே சொல்லாது. எவ்வளவு மோசமான பொருளாக இருந்தாலும் நெருப்பில் போட்டால் தகதகான் நிமிஷ போதில் எரிச்சுடுறதோ இல்லையோ. நான் எப்போ நீங்கள் பூர்ணாகுதி பண்ணச்சே பட்டு புடவை போடுவீங்களோ இல்லையோ, அந்த மாதிரி போட்டால் தான் எரிப்பேன்.
இந்த வாசலில் கீசலில் போகி எண்ணிக்கெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்களே, அப்படிலாம் போட்டால் நான் எரிக்க மாட்டேன் அப்படின்னு எப்பவுமே சொன்னது இல்லையே. பட்டுப்படவை போட்டாலும் அதே சடா சப்தம், வாசலில் கிடக்கிற குப்பை சத்தையை கொண்டு போட்டாலும் அதே சடா சத்தம் ஓயறதுக்குள்ள பொருள் காணும். இப்படி தானே அதுக்கு எல்லாமே தெரியும். அதை போல் இப்போ பகவானிடத்தில் நாம் எவ்வளவு தீய ஒழுக்கத்தோடு போகிறோங்கிறத பற்றி அவருக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு பார்ப்போம். ஒரு இடத்துல ஒரு ஆச்சாரியன் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். இவருக்கு அனுஷ்டானம் நன்னா இருக்கான், இன்னொருத்தருக்கு அனுஷ்டானம் அவ்வளவா இல்லை. அனுஷ்டானம் அனனுஷ்டானம்னு வச்சுங்க. கார்த்தால 4 மணிக்கு எழுந்துடுவார், ஒழுங்காக தீர்த்தமாடுவார், நித்திய அனுஷ்டானத்தெல்லாம் சரியாக பண்ணுறார், நித்திய திருவாராதனை நித்திய அனுசந்தானம் எல்லாமே ஒழுங்காக பண்ணிகிட்டு இருப்பார், அனுஷ்டாதா. இன்னொரு சுவாமி இருக்கார், அவர் அனனுஷ்டானம். இப்படி எல்லாம் 4 மணிக்கு எழுந்தெல்லாம் அவர் பண்ண மாட்டார். நல்ல கைங்கரி சீலர், நல்ல ஞானம் இருக்கிறவர், நன்னா கைங்கரியம் பண்ணுவர். 2 பேரும் ஒரு நாள் சந்திச்சுக்கிறார். அப்போ இந்த அனுஷ்டானம் இல்லாத சுவாமி சொல்கிறார், நாங்கள்லாம் எங்கே போக போகிறோம், நீர் நல்ல அனுஷ்டானத்தோடு இருக்கீர், அப்போ உமக்கு தான் கிடைக்க போகிறது. இப்போது எங்களுக்கு அந்த அனுஷ்டானம் கிடையாது, நாங்கள் எங்கே போவோம், நாங்கள் தாழ்ந்தவர்கள்னு அவர் சொல்லி வருத்தப்பட்டுக்கிறார். அந்த சுவாமி உடனே அழகாக பதில் சொல்கிறார், நீர் இன்னும் சரியாக சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்ல மாட்டேங்கிறீர். ஏன்னு கேட்டால், இப்போ நீர் சொல்கிறபடிக்கு பார்த்தால் உமக்கு அனுஷ்டானம் இல்லாததுனாலே மோட்சம் போக மாட்டீர், எனக்கு அனுஷ்டானம் இருக்கிறதுனாலே நான் மோட்சம் போவேன். அப்போ மோட்சம் அடைவதற்கு எது காரணமாயிடுறது? நான் ஒழுங்காக 4 மணிக்கு எழுந்தது, பிராம முகூர்த்தத்திலேருந்து சந்தியாவந்தனம் முதனாலவையெல்லாம் பண்ணது, சரியாக பாசுரங்கள் எல்லாம் சொன்னது, இப்படி நான் பண்ணி எனக்கு மோட்சம் கிடச்சிருத்தோ இல்லையோ. அப்போ என்னுடைய அனுஷ்டானத்தால் நான் மோட்சம் போயிருக்கேன்னு சொன்னிருந்தால் இது பிரபன்ன சம்பிரதாயத்துக்கே பெரிய ஆபத்துன்னு விட்டார். ஏன்னா பிரபத்தி யார் ஒருத்தன் சரணாகத்தை அனுஷ்டித்திருக்கிறானோ அவன் அவரால் மோட்சம் போகிறானே தவிர பகவான் திருவடி பலத்தால் மோட்சமே தவிர நாம் பண்ணியிருக்கிற ஒன்றால் மோட்சத்துக்கு போகிறதில்லை. அதனால் இந்த சுவாமி என்ன சொல்கிறாருனால், நாம் பண்ணின அனுஷ்டானமும் மோட்சம் போகிறதுக்கு காரணமாக இருக்க போகிறதில்லை, நீர் பண்ணிட்டு இருக்கிற அனனுஷ்டானமும் நரக்கத்துக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்க போகிறதில்லை. நான் புதுசாக இப்போ அனுஷ்டானம் பண்ண வேண்டிய, நான் அனுஷ்டானத்தை விட்டுடவும் வேண்டாம், நீர் அனுஷ்டானத்தை பண்ணவும் வேண்டான்னார் அவர். நான் இப்போ அனுஷ்டானத்தை விட்டாலும் தப்பு, நீர் அனுஷ்டானத்தை பண்ண போனாலும் தப்பு. நீர் கைங்கரியமாக பண்ணிட்டு இருக்கீர், அப்படியே இருக்கும். நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவனாக இருக்கேன், நான் அப்படியே இருக்கேன். இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மாற வேண்டாம். எதை போலேன்னா அவர் என்ன தெரியுமா சொல்கிறார், பருத்தி புடவையும் பட்டு புடவையும் போலேன்னார். என்றால் நாம் நூல் புடவை கட்டிக்கிறோமோ இல்லையோ, நூல் புடவையை தோச்சா தான் சரி, பட்டு புடவையை தோய்க்காட்டா தான் சரி. இது ரெண்டுமே இருக்கும் இல்லையோ. இப்போ யாரான ஒருத்தர் நூல் புடவையை தோய்க்காத விட்டுட்டால் தப்பு, பட்டு புடவையை தோச்சுட்டா ஆச்சாரம் போச்சு. பட்டு புடவையை தோய்க்காத வரைக்கும் தான் அதுக்கு நல்லது, நூல் புடவையை தோச்சா தான் நல்லது. அவர் சொல்கிறார் அந்த சுவாமி, நான் நூல் புடவை ஆட்டம், அனுஷ்டானம் பண்ணாத நீர் பட்டு புடவை ஆட்டம். இப்போ திடீர்னு நீரெங்கியான அனுஷ்டானம் பண்ண வந்தீர்னு வச்சுக்கோ, அது பட்டு புடவையை தோச்சா போலே. நான் எங்கேயான அனுஷ்டானத்தை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அது பருத்தியை விழுப்பாக வச்சா போலே, தோய்க்காதா போலே. ரெண்டுமே தப்பாக போடும். நான் இருக்கிறபடிக்கு நான் இருக்கேன், நீர் இருக்கிறபடிக்கு நீரிரும். ஏனெனில் 2 பேரும் நம்ம பண்ணத்தினாலேயோ பண்ணாத்தினாலேயோ போயிட போகிறதில்லை, பகவானுடைய நெருகேதுக கிருபையால் நம்ம மோட்சத்துக்கு போகிறோம். இப்போ இந்த கதை நன்னா புரிஞ்சு சொல்லியோ. இதுலேருந்து என்ன தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்னால், அனுஷ்டானம் வேண்டாங்கிறதுக்கு கதை சொன்னார் அப்படின்னு முடிச்சுட்டீங்கன்னா, ஏன்னா கதை ரொம்ப நன்னா இருந்தது, புரிஞ்சுது சுவாமி. பட்டுப்புடவை வசத்தின்னு சொன்னார், தோய்க்க வேண்டான்னு சொன்னார், அனுஷ்டானம் அவசியம் இல்லைன்னு சொன்னார். அதே அப்படியும் சொன்னேன், தாராளமாக அனுஷ்டானம் பண்ணணும். அந்த சுவாமி எவ்வளவு ஜாகிரதையாக சொல்லியிருக்கார். பண்ணிட்டு இருக்கிறவன் நிறுத்த தேவையில்லை, யார் பண்ணலையோ அவன் பண்ண தேவையில்லைன்னால் பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு அவர் கைங்கரியத்தில் ஸ்ரத்தையாக இருக்கவே கொஞ்சம் முன்பின் விட்டுருக்கார், அதை ஒத்துப்போமே. இப்போ பெருமாள் சன்னதி கைங்கரியத்தில் எத்தனையோ பேர் இருக்கா, நாம் சரியாக 5:45 அடித்தா சந்தியாவந்தனம் பண்ணுற மாதிரி அவளாலெல்லாம் பண்ண முடியாது. அவளுக்கு கைங்கரியம் முக்கியம்னா அது எப்போ இடம் கொடுக்குறதோ அப்போ தான் பண்ணுவாள். அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் அனனுஷ்டானத்தில் தப்பில்லைன்னு சொல்கிறாரு. தவிர நாம் பாட்டுக்கு வீட்டில் உட்காண்டிருக்கிறவாளுக்கு பண்ண வேண்டான்னு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ எதுக்கு இந்த விஷயத்தடையும் சொன்னேன்னால், எதை கொண்டு வந்து போட்டாலும் பகவான் அதை செம்மைப்படுத்தி விட்றார், அதை சுத்தப்படுத்தி விட்றார். அது இப்படி அழுக்காக இருக்கே, அழுக்கு இல்லாததாக இருக்கே, இதெல்லாம் அவர் பார்க்குறதே கிடையாதோ இல்லையோ. அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறார். பகவான் எப்படி இருக்கார்? உக்ர நரசிம்மராக, ஆசிரிதர்களுக்கு விரோதியாக இருக்கார். விரோதியாக இருப்பாரா? அவர் எல்லாருக்கும் நண்பனாச்சேன்னால் நண்பன் தான். ஆனால் அப்பேற்பட்ட அந்த பாகவதர்களிடத்தில்
என்ன பண்ணாலும் வசத்தி விட்டுடுறேன், எத்தனை தப்பு பண்ணாலும் கை தூக்கி விடுறேன், ஒத்தரையும் நான் விட்டுட மாட்டேன், நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிட்டு இருக்கிற அதே பெருமாளே ஒரு பாகவதனிடத்தில் அபச்சாரப்பட்டா மட்டும் பல முறை உன்னை நரகத்தில் பிடிச்சு தள்ளுறேன்னு சொல்லியிருக்கணும்னால் அதுதான் அவர் திருவுள்ளப்படி உக்ரம்னு சொல்கிறோம். இல்லைன்னா அவர் உக்ரரே இல்லை. அவர் எது இப்போ அவருக்கு உக்ரம் பாருங்க. ஒரு சுவாமி ரொம்ப சாத்விகர், அதிர்ந்து கூட பேசவே மாட்டார். அப்படி இருக்கிற உங்களே கூட சில பேரை தெரிஞ்சிருக்கலாமே, அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டார். அதே எனக்கு வேறு 2-3 பேரை தெரியும், பேசினாலே சண்டை போடுறாப்புல இருக்கும். அவள் சண்டையெல்லாம் போட வேண்டாம் சுவாமி, அவள் வெறும் உரையாடல் நிகழ்த்தினார்களாலே சண்டை போடுறாப்புல இருக்கும். இந்த 2 பேருக்கும் வித்தியாசம் நம்ம பார்த்து வச்சுருக்கோமோ இல்லையோ. இந்த ரொம்ப சாத்விகராக இருக்கிற சுவாமி திடீர்னு ரொம்ப குரலை வசத்தி இப்படி சிறுபிள்ளத்தனமாக நடந்துக்கிறிய. அவருக்கு இருக்கிறதுலையே தெரிஞ்ச மோசமான விஷம் இவ்வளவு தான். இதுக்கு மேலே அந்த சுவாமிக்கு வெய்யறது கூட தெரியாது, வேறு வார்த்தைகள் கூட அவருக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் குரலை வசத்தி துளி உடம்பு ஆடுற மாதிரி இப்படி போய் சிறுபிள்ளத்தனமாக பேசுறியேன்னு சொல்லிவிட்டா, என்னது இந்த சுவாமி போய் இவ்வளோ உக்ரமாக பேசுகிறாருங்கிறோம். அது உக்ரமா? அது இந்த பக்கத்தில் ஒருத்தரை பற்றி தினவி சொல்லியிருந்தேனே, அவரோட ஒப்பிட்டு பார்க்குறச்சே பரமசாத்விகமே அதுதான். ஒருத்தருக்கு 2-3 பிள்ளைகள் இருந்தான். அவனை விசாரிச்சுட்டு பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு உறவுக்காராக வந்திருந்தா. எங்கே உங்கள் பிள்ளைகள்னு கேட்டா. இல்லை அவன் எங்கெங்கேயோ போயிருக்கான், விளையாடுறதுக்காக போயிருக்கான். இல்லை சாது பிள்ளைகளான்னு வந்தவ கேட்டான். ரொம்ப பரமசாது இருக்கிறதுலேயே யாரு? அது அந்த 4ஆம் மாடியிலேருந்து 3ஆம் மாடிக்கு ஒருத்தன் தாவின்னு இருக்கான் பாரு, அவன் தான் 3 பேரில் ரொம்ப சாதுன்னு அவள். இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். அப்போது தாவின்னு இருக்கிறது மாடிக்கு மாடி. அப்போ அவனை சாதுன்னு சொன்னால் எப்படியோ, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். குணமென்னும் குன்னேறி நின்னார் வெகுளி கணமேனும் காத்தற் கரிது. நித்தியமே கோவிச்சுன்னு இருக்கிறவாளை சமாளிச்சு சொல்லலாம். ஆனால் கோபமே இல்லாமல் பேசாமல் இருக்கிறவாளுக்கு ஒரு நாள் கோபம் வந்துருதுன்னு வச்சுக்கோ. அதுதான் குணமென்னும் குன்னேறி நின்னார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. அவர்களுக்கு கோபம் வந்தால் மட்டும் நம்மளால் தாங்க முடியாது. ராமன் கோச்சிக்கவே மாட்டார். ஒரு நாள் கோச்சுனுட்டார். இப்போ புரேவமே சாருதத்தீம் அனிந்திதாம் திசந்தி சீதாம் எதினாத்திய மைதிலீம் லக்ஷ்மணன் இடத்துல சொல்கிறார். அந்த புனிசிரிப்பு மாறாத சீதையை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ராட்சசர்கள் திரும்ப கொண்டு வந்து சமர்ப்பித்தால் உலகை விடுவேன். அப்படி இல்லை, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வரல, ஜெகத் சசைலம் பரிவர்த்தயாமியம், என்னுடைய வில்லின் நுனியாலே உலகத்தையே 7 மலை கடலோட தலகிழ புரட்டிவிடுவேங்கிறார். லக்ஷ்மணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். நமக்கு தான் இப்படி மூக்குக்கு மேலே கோபம் வரும், நம்ம அண்ணாவை இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு ஏது அவருக்கு இவ்வளோ தூரம் கோபம் வந்திருக்கு? என்ன இவருக்கு எப்பவுமே கோபத்துக்கு சீருண்டே இருக்கிற ஆதிசேஷனும் இல்லையோ. அதனால தான் எப்பவும் லக்ஷ்மணனுக்கு இங்கேயே தான் கோபம். ராமன் பார்த்து பார்த்து பெசாமருன்னு சொல்லியே 14 வருஷம் கூட்டு போயிட்டு வந்தார். அப்போ கோபம்னு சொன்னால் பரம சத்துவ குணத்தோடு இருக்கிறவா. இத்தனைக்கும் பகவான் சுத்த சத்துவமயமான திருமேனி படைத்தவர். அவரை போய் இப்போ உக்ரம்னு சொல்கிறமேனால் ஏன் இந்த வார்த்தை வருது தெரியுமோ? கீதையிலியாட்டம் எதிலியாட்டம் எத்தனை தாழ்ந்தவனாக இருந்தாலும் அவனை திருவடி சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறவர் ஒரு பாகவத் அபச்சாரப்பட்டால் நரகத்தில் தள்ளுவேன்னு சொல்லணும்னால் நிஜமாவே உக்ரன்னு தான் சுவாமி சொல்லி ஆகணும். அதுக்கு தான் அந்த திருநாமம் சொல்லியிருக்கார். 29 முற்றிற்று உக்ர நரசிம்ஹா. அடுத்து வீர நரசிம்ஹா. வீரம்னு சொன்னால் பொதுவாக எல்லா இடத்துலையும் நன்னா போய் சண்டை போடுறது, அம்பு கத்தி கேடயம் இது எல்லாத்தையும் வச்சு போடுறதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ. ஆனால் நிகண்டு எடுத்து பார்த்தீங்கன்னால் வீரங்கிறதுக்கு உற்சாக வர்தனோ வீரகான்னு எழுதுகிறான். யார் ஒருத்தரை பார்த்தாலே நம்ம உற்சாகத்தை நன்னா கிளப்பி விட்டுடுவாரோ அவரைத்தான் வீரன்னு சொல்லணுங்கிறார். நல்ல ஜெய ஜெய மகாவீரான்னு வேதாந்தேசிகன் பாடினாரோ இல்லையோ. ராமனை பார்த்த உடனே உற்சாகம் வருமா, அதை போல் நரசிம்ம பெருமானே பார்த்த உடனே உற்சாகம் வருதான். நம்ம உற்சாகத்தை கிளப்பி விடுறவர். கௌதூகலம்னு வச்சுங்கோ. ஆண்டாள் தன் பாசுரத்தில் கீழ்வானம் வெள்ளன்னுங்கிற 8வது பாடல் திருப்பாவையில் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளகரும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவா எழுந்திராய்னு பாசுரம். கோதுகலம் தமிழில் கோதுகலம், சம்ஸ்கிருதத்தில் கௌதூகலம். குதூகலமாக இருக்காருன்னு சொல்லலை. அந்த குதூகலமாக இருக்கிறதுக்கு யாரை பார்த்தா கிடைக்கும்? நரசிம்ம பெருமானை பார்த்தா கிடைக்கும். எப்போதும் குதூகலமாக எப்போதும் உற்சாகத்தோடு எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அந்த உற்சாகத்தன்மையைத்தான் இங்கே வீரன்னு சொல்கிறார். அவருக்கு உற்சாகமாக இருக்குமோ? அது எப்பவுமே இருப்பார். அது ஒன்றும் வரவழைச்சிக்க வேண்டாம். அவரை சேவிச்சா நமக்கு இழந்த உற்சாகத்தை அடைஞ்சு விடுறோம் இல்லையோ. இப்போ கார்த்தாலே இருந்து அவள்லாம் வேலைக்கு போயிருக்கா, வந்து உட்காந்து 10 நிமிஷத்துக்கு இங்கே சொல்கிறது காதுலேயே விழாது. ஏன்னா எங்கெங்கேயோ சுற்றிட்டு யார்கிட்டையோ வாங்கிட்டு வந்திருக்கோம். வெறுமை இல்லை, வெறும் விட்டுருவாள் எல்லோரும். இப்போ 1ஆம் தேதி அன்றைக்கி சம்பளம் கொடுக்குறான்னு தோன்றதே தவிர
அதற்காக என்னென்ன வாங்கிக்கணுமோ எத்தனை விட்டு கொடுக்கணுமோ எல்லாம் பண்ணாதான் உண்டு. இப்போ ஆணுக்கும் கஷ்டம், பெண்களுக்கு அதை விட பெரிய கஷ்டம். நன்னா இருக்கும், ஆணுக்கு எல்லாரும் வேலைக்கு போகிறாளே அதனால் பெண்களும் போகணுங்கிறது. நிஜமாக உள்ளத்தை தொட்டு 100 பெண்களிடத்தில் போய் கேட்கணும். கருத்து கணிப்பு எதுக்கும் நடத்துகிறாளோ இல்லையோ நிஜமாக. ஆனால் உண்மை சொல்லணும்னு சொல்லிடணும். உண்மையாக போயிட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கீங்களே, ஒரு வேளை இது வேண்டாம்னு உங்கள் குடும்ப நிலைமை இருந்தால் கண்டிப்பாக போயிருப்பிடலான்னால் நிச்சயமாக 100க்கு 90 பேர் போக மாட்டோன்னு விடுவா. எதற்காக போனப்போ ஏதோ நிர்பந்தம், அந்த நிர்பந்தத்துக்காக போயிட்டு இருக்குமே தவிர எதற்கு சொல்லப்படணும், பேச்சு படணும், கண்ணடி படணும் அவசியமே கிடையாது இல்லையோ. போகிறோம் வந்தோம்னா நம்ம பெருமாள் நம்ம கிரகத்தில் இருக்கார், அவருக்கு தலகை பண்ண போகிறோம், புட்பந்தோடுக்கு போகிறோம், சமர்ப்பிக்க போகிறோம். அவர் ஒரு குறை சொல்ல மாட்டார், யாரையும் குத்தம் கண்டுபிடிக்க மாட்டார். கொடுத்தியா பரம திருப்தி, கொடுக்கலையா அதை விட திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பகவான் இருக்க போகிறார். இன்றைக்கி என்னவா பண்ணி போட்டாலும் வாங்கிக்கிற வரவர் தானே. அதையும் மறுபடியும் கருத்து கணிப்பு கேளுங்க. ஒவ்வொரு ஸ்திரீட்டையும் கேட்டு இது வரைக்கும் நீங்கள் பண்ண தழுகையை குற்றம் சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டது யாருன்னு கேளுங்க. ஆவாவா கிரகத்தில் இருக்கிற பெருமாள் மட்டும்தான். மற்ற யாராக இருந்தாலும் ஏதான ஒரு விதத்தில் குற்றம் சொல்லிவிடுவா. அவர் சொல்லவே மாட்டார். நம்ம என்ன கொடுக்குறோமோ குற்றம் சொல்லாத ஆச்சரியம் இல்லை, அதில் இருக்கிற குற்றத்தை களைந்து நமக்கு திருப்பி தராரோ இல்லையோ அதுன்னா முக்கியம். இப்போ அவர் குற்றத்தை களைஞ்சி சாப்பிட்டுட்டு வெறுமையாக விட்டார். இதில் என்னென்ன தோஷம் இருக்குமோ, என்னென்ன கண்ணடி பட்டிருக்குமோ அத்தனை தோஷத்தையும் தான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்ல பிரசாதமாக நமக்கு திருப்பி கொடுத்து இது இவனுக்கு ஒன்றும் பண்ணாத இருக்கட்டும்னு உள்ளே உட்காண்டு சாப்பிட்ட பிற்பாடு வயத்தில் ஜெரிக்காத பட போகிறதேன்னு அக்னியாக இருந்து ஜெரிக்க வைத்து இதை விட ஆறு பண்ணுவார். என்னைக்கு நான் அவரை திரும்பி பார்த்த அன்றைக்கி அவர் என்ன தான் பார்த்துருக்கார், நான் திரும்பி பார்க்காத அன்றைக்கி அவர் என்ன தான் பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது அவரை பார்க்கறத விட்டு நம்ம வெளியில் பார்க்கலாமோ? அவர் எப்போ என்னையே பார்த்துட்டு இருக்காரோ அப்போது ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் சாதாரணப்பட்ட மனுஷர் வேற இல்லை. பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம்னு ஜகத்துக்கே நாதன் பெருமாள், ஜகத்துக்கு ரக்ஷகன், என்ன துன்ன தாவி, எனக்கு ஆவியாக பிராணனாக இருக்கிற பெருமாள். அப்படி இருக்கிறச்சு அவரை பார்க்காத நம்ம இருந்துட முடியுமா? நிச்சயமாக பார்க்கத்தான் போகிறோம், செய்யத்தான் போகிறோம். சாதிக்கிறார் வீர நரசிம்மர்னால் இந்த உண்மைகளை தெரிஞ்சு வச்சுன்னு உள்நோக்கி பார்த்தோம்னால் உற்சாகத்தை கொடுத்துட்டே இருக்கிறவர். அப்போ தான் இழந்த உற்சாகம் வரும். நாள் முழுக்க வேலைக்கு போகிறோம் இல்லையோ, அந்த வேலையே நினைத்து கொண்டோ அதுவே என்ன பண்ணணும்னோ நினச்சிட்டு செஞ்சு பிரயோஜனம் இல்லை. பகவத் தியானத்தோடு அந்த வேலையை பார்த்தோம்னால் அவர் அதுக்கு வேண்டிய உற்சாகத்தை கொடுத்துட்டே இருப்பார். என்ன ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார்னால் ஓஹோ ஓஹோன்னு பதவி உயர்வு கிடைக்காது. அதை அடியும் ஒத்துக்கிறேன். என்ன அது வேணும் அது வேணும்னு அதுவும் பின்னாடி போனால் தான் அது கிடைக்கும். வேண்டாம், அடியும் வேலைக்கு போனேன், நிர்பந்தம் அதனால் வந்தேன், அதுக்கு மேலெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, பெருமானை விட்டு கொடுத்துட்டு பதவிக்கு பின்னாடி நான் போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேனால் ஓரளவு சம்பாத்தியத்துக்கும் வழி பண்ணிவிடுவார். வேலைக்கும் போயிட்டு வந்துடுவோம், கஷ்டம் இருக்காது. ஆனால் எங்கெங்கேயோ பெரிய பெரிய பதவிக்கு போக மாட்டோம், பார்க்க வேண்டிய அளவுக்கு பெருமாளை பார்த்துப்போம். கடைசி பட்சம் அந்த முடிவுக்கான வரணும் இல்லையோ. ஏன்னா அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம்னால் அப்போ இவரை பார்க்கவே மாட்டோம். அவர்கிட்ட ஒரே ஒரு குணம், தன்னை ஒருத்தர் பார்க்குறாருன்னு சொன்னால் அவருக்கு வேற எங்கேயானு வெளியில் நல்லது பண்ணுவோமேனு அவர் பண்ண மாட்டார். தன்னை ஒருத்தர் பார்க்குறாருன்னு சொன்னால் நான் வெளியில் எதானு கொடுத்தா இவனும் அங்கே போடுவான், அதனால் இவன் நம்ம ஜாக்கிரதையாக நம்மோட வச்சுக்கணும்னால் அப்போ அந்த வாசனையே காட்டாத வச்சுக்கணும் தான் அவருடைய எண்ணம். உண்மை தானே? இப்போ வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வா வேணும்னு அப்பா அம்மா சொல்லுவா. அந்த பிள்ளை கூட அந்த சமயத்துக்கு ரொம்ப அதில் ஆசையாக இருந்திருக்க மாட்டான். வேண்டாம்லாம் இங்கேயே நல்ல படிப்பெல்லாம் இருக்குது படிச்சுக்கிறேன்னுவா. இவாளுக்கு தாங்க சின்ன வயசில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலேன்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அதனால் நீயாவது நான் செய்ய முடியாததை நீயாவது செய் அப்படின்னு அப்பா சொல்லிடுவார். நான் செய்யாத திருவாராதனத்தை நீ செய்யன்னு சொல்லலாம் இல்லையோ, அதை சொல்லவே மாட்டான். நான் படிக்காத மேல்நாட்டு படிப்பு போய் நீ அவசியம் படிச்சுட்டு வார்னா அவன் கிளம்புற சமயத்துக்கு பொண்ணாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் என்னமோ போய் அங்கே போய் படிச்சுட்டு வான்னு சொல்கிறா. சரி போய்ட்றேன்னு தான் போவா. ஆனால் அந்த வாசனையை காட்டுட்டோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது பிடிச்சி இழுக்கும் இல்லையோ. அதையும் தாண்டி வர்ற பிள்ளைங்கிறது அது வேறு. அது இருக்குன்னா அவர்களுக்கு பூர்வகிருத்தமாக எந்த புண்ணியம் இருக்கோ எதை போல் இருந்திருக்காளோ வாழ போகிறாள்னு வச்சுக்கோ. அதில் நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஏதானு மாறித்துன்னா அத்தியனத்துக்கும் வந்துட்டாலும் அதுவும் நல்லதாக படும் இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் மாறித்துன்னா அவரவர்கள் ஆறாறு வீட்டை பார்க்கணுமோ பார்க்கட்டும், ஆறாறு வேலையை பார்க்கணுமோ பார்க்கட்டும் அப்படிங்கிறது வந்துடுத்தோன்னு வச்சுங்க. அப்போ பகவானுக்கு பரம திருப்தி, அவருக்கு ஒழுங்காக வேலை கிடைக்கும். இதுதான் அவருக்கு இருக்க திருப்தின்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு கோவிலில் மட்டும் ஆயின்ட்டுருக்கு, வீடுகளில் ஆகணும்னா அவர் அவசரப்பட வேண்டியிருக்கு. அவள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டியிருக்கோ இல்லையோ. இது எல்லாத்துக்கும் உற்சாகத்தை கொடுத்து கொண்டு இருப்பவர் வீர நரசிம்மர். அப்போ வீரன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் பார்க்கலாம். ஒன்று பொதுவாக வீரம்னு அர்த்தம், வீரியம்னா இன்னொரு அர்த்தம்.
வீரங்கிறது வேற, வீரியம்ங்கிறது வேற. வீரியம்னால் யாரையும் கலங்கடிச்சுட்டு தான் கலங்காது இருக்கிறது. மற்ற எல்லாம் இவரால் விகாரமாயிடும், தான் மட்டும் விகாரம் அடைய மாட்டார். அதைத்தான் வீரியம்னு சொல்கிறோம். சௌரிய வீரிய பராக்கிரமம்னு 3 கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு பெரிய சேனைக்குள்ளே நுழைஞ்சு அந்த சேனையில் இருக்கிற எல்லாரையும் சின்னாபின்னப்படுத்திட்டு ஆனால் தான் துளி கூட கலங்காத இருக்கா பாருங்க, அதைத்தான் வீரியம்னு சொல்கிறோம். இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வீரம். இந்த வீரம்ங்கிறது உற்சாகத்தை கொடுக்கும் தன்மை. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश